ஓம் சரவணபவா. ஒரு குளத்தில் அழகான தங்க அன்னப்பறவை வாழ்ந்து வந்தது. அது சாதாரண அன்னப்பறவை அல்ல. பக்கத்து கிராமத்தில் வாழ்ந்த ஒரு விவசாயியின் மறுஜென்மம்தான் அந்த அன்னப்பறவை. ஒரு நாள் அந்த விவசாயியின் மனைவி குளத்துக்கு தண்ணீர் எடுக்க வந்தாள். அவளை பார்த்த தங்க அன்னப்பறவை திடீரென மனித குரலில் பேசத் தொடங்கியது. நான் தான் உன்னுடைய இறந்த கணவன். இப்போது தங்க அன்னப்பறவையாய் பிறந்திருக்கிறேன். உனக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய விரும்புகிறேன். அவள் அதிர்ச்சியுடன் கேட்டாள், ஆனால் உங்களால் எங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அதற்கு அன்னப்பறவை சொன்னது, நீ தினமும் என்னிடமிருந்து ஒரு தங்க இறகை எடுத்து செல்லலாம். அதை விற்று உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள். மனைவி மகிழ்ச்சியுடன் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டாள். அன்றிலிருந்து தினமும் யாருக்கும் தெரியாமல் குளத்துக்குச் சென்று ஒரு தங்க இறகை எடுத்துச் செல்வாள். அந்த இறகுகளை விற்று அழகான வீட்டை கட்டினாள். நன்றாக வாழ்ந்தாள். வேலைக்காரர்களையும் வைத்தாள். அப்படி வாழ்ந்த சில நாட்களுக்குப் பிறகு அவளுக்கு ஒரு பயம் தோன்றியது. ஒருவேளை அந்த அன்னப்பறவை மறைந்துவிட்டால் நான் என்ன செய்வேன்? அதனால் மறுநாள் குளத்துக்குச் சென்று, நீங்கள் எங்களோடு வீட்டிலேயே தங்குங்கள். நாங்கள் உங்களை பாதுகாத்து நன்றாக பார்த்துக் கொள்வோம் என்று கேட்டாள். அன்னப்பறவையும் பிள்ளைகளை பார்க்கும் ஆசையால் சம்மதித்தது. அவள் வீட்டின் பின்புறம் அந்த அன்னப்பறவைக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தாள். அங்கு அன்னப்பறவை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. காலம் சென்றது. அன்னப்பறவைக்கு வயது ஆகிவிட்டது. மனைவிக்கு தினமும் ஒரு இறகை எடுப்பது சிரமமாகத் தோன்றியது. அவள் அன்னப்பறவையிடம், நான் இப்போது வயதாகிவிட்டேன். தினமும் ஒரு இறகை எடுப்பது கடினம். ஒரே நேரத்தில் பல தங்க இறகுகளை எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டாள். அதற்கு அன்னப்பறவை அமைதியாகச் சொன்னது, இல்லை, என் உயிர் ஒரு தங்க இறகே தர முடியும். அதற்கு மேல் கொடுக்க இயலாது. ஆனால் பேராசை பிடித்த மனைவி அந்த அன்னப்பறவையை பிடித்து அதன் எல்லா தங்க இறகுகளையும் ஒரே நேரத்தில் பறித்தாள். அந்த நொடியில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த இறகுகள் அனைத்தும் சாதாரண அன்னப்பறவையின் இறகுகளாக மாறிவிட்டன. அவள் அதிர்ச்சியடைந்தாள். அப்போது அன்னப்பறவை துயரத்துடன் சொன்னது, நீ என் வார்த்தையை மீறிவிட்டாய். ஒரு நாள் ஒரு தங்க இறகே தர இயலும். அதற்கு மேல் எடுக்க முயன்றாய். இப்போது நான் எதையும் தர முடியாது. கோபத்தில் மனைவி அந்த அன்னப்பறவையை வீட்டிலிருந்து துரத்தினாள். அன்னப்பறவை சோகத்துடன் மீண்டும் குளத்துக்கு பறந்து சென்றது. அதன் பிறகு அவள் வைத்திருந்த அனைத்து செல்வமும் அழிந்து மீண்டும் பழையபடி ஏழையாய் மாறினாள். அவளுக்கு இனி உதவி செய்ய எந்த அன்னப்பறவையும் இல்லை. பக்தனே, அதிர்ஷ்டம் நமக்கு வந்தால் அதை நன்றி உணர்வுடன் காக்க வேண்டும். பேராசையால் அதை இழக்கக்கூடாது. வேல்வேல் முருகன்.